எப்பா நான் வெளிநாடு கிளம்புறது மாதிரி இருக்கேன். அப்படி கிளம்புனேன்னா சாவிய உன்கிட்ட தான் குடுத்துட்டு போவேன். மகரிப் நேரம் வந்து வீட்ல லைட்ட மட்டும் போட்டு விட்டுருப்பா. லைட்டு போடாம வீட்ட இருளடிக்க போட்டுறாதப்பா. பார்த்து பார்த்து கட்டுன வீடு. அப்படியாக்கா? சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். எப்ப போறிய? உங்க அண்ணன் இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காகப்பா. சொல்லவுமே கிளம்பவும் தான். இங்க எதுவும் விசேஷம் இருக்காக்கா? திடீர்னு கிளம்புறிய? உங்க அண்ணன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா. நான் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். நீ யாருக்கிட்டையும் சொல்லிராத. இன்னொரு கடை திறக்க போறோம். அதுக்கு தான் அண்ணன் என்னை எடுக்கிறாங்க. முக்கியமா என் சொந்தம் வந்தா அவங்க சொந்தம் வந்துட்டு சொல்லிராதப்பா. ஏக்கா, இது என்ன நல்ல விஷயம் தானே. சொந்த பந்தங்களுக்கு சொன்னா என்ன, எப்படியா இருந்தாலும் தெரியதானே போகுது. அம்மாடி வேணாப்பா, நாங்க வசதியா இருக்கோம்னு அம்புட்டு கண்ணுலையும் வாயிலையும் இருந்து எப்படி முடியாம கடந்தேன் தெரியுமா. மரணத்தை தொட்டுட்டு வந்தோம். ஆஸ்பத்திரிக்கு இம்புட்டு காசு செலவாச்சு தெரியுமா உனக்கு. சரி, உங்களுக்கு முடியாம போகுதுன்னு சொல்றீல்ல, உங்க உறவுக தான் கண்ணு வச்சு முடியாம போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்க்கா? அதையும் கேட்குற. போன தடவை உங்க அண்ணன் வந்திருக்கும் போது அவங்க சொந்தம் வந்து அம்புட்டு வேறும் கஷ்டத்தை சொல்லி உதவி கேட்டு வர்றாப்பா. அப்போ உதவி செஞ்சீங்களா அவங்களுக்குண்ணா? அது எப்படிப்பா நம்ம அவங்களுக்குன்னா உதவ முடியுமா? நான் சொல்லிட்டேன் உங்க அண்ணன்ட்ட, ஒத்த பைசா யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு. என்னது கொடுக்க கூடாதுண்ணா? நான் சொல்றத முழுசா கேளுப்பா. சொல்லுங்க, கேட்குறேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வர்றாங்க. உங்கள் மச்சான் கஷ்டத்தில் இருக்காக. ஏதாவது ஒரு சின்ன தொழில் மச்சான்கிட்ட சொல்லி வச்சு கொடுக்க சொல்லுவேன். உங்கள் மச்சான் வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லைக்கா, மாதிரி உங்கள் மச்சானுக்கு இப்போ கடையிலன்னா வியாபாரமே இல்லை. அவங்களே இப்போ சிரமப்பட்டு தான் இப்போ வந்திருக்காங்கன்னு அதை இதை சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். ஏன் உங்க ரத்த உறவுக்கு உதவினா செஞ்சாதான் என்ன? இப்ப மருத்துவ செலவுக்கே எவ்வளவு செலவு செஞ்சிய, அதுல உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதா? அதுக்காக எல்லாத்துக்கும் தானம் தர்மம் செய்யறதுக்கு அவங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. கண்டிப்பா அல்ல செல்வங்களை சேர்த்து வைங்கன்னு ஒருபோதும் சொல்லவே கிடையாது. தர்மம் ஒருபோதும் உங்க செல்வத்தை குறைப்பதில்லை என்றுதான் அல்ல சொல்றான். நீங்கள் சொன்னீங்களே மருத்துவ செலவுக்கே எத்தனை லட்சம் செலவாச்சுன்னு. ஆனால் அதுக்கு கணக்கு பண்ணியெல்லாம் எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுக்க தான் செய்விய. காரணம் உசுருக்கு பயம். நல்லா ஒன்று, ஒவ்வொருவரும் இதை தெரிஞ்சுக்கிறணும்க்கா. நம்ம விழும்போது நம்ம காத்த செல்வம்னா ஒருபோதும் நம்மை காக்காது. இதை முதல்ல நம்ம உணரணும். அது மட்டும் இல்லைக்கா, தர்மம் நிச்சயமாக இறைவனின் கோபத்தை தடுக்கிறது, தீய மரணத்திலிருந்தும் பாதுகாக்கிறது என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற நீ? இப்ப நீங்க சொன்னீங்களே பார்த்து பார்த்து கட்டுன வீடு, ஒரு நாள் கூட லைட்டு போடாம என் வீட்டை இருளடிக்க போட்டுறாதேன்னு. ஆமா சொன்னேன். அதுக்கு இப்ப என்ன? அல்லாஹ் உலகத்தையே படைத்து உசுரையும் கொடுத்து நம்மளையெல்லாம் அனுப்பி விட்டான். நம் அழகிய செயல்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகவே அவன் வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்தான். ஆனா மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் இருள் சூழ்ந்த வீட்டை தான் அனைவருக்குமே தருவான். அந்த வீட்டை இருளாக்குவதும் ஒளியாக்குவதும் அந்த பொறுப்பை மட்டும் அல்லாஹ் நம்மகிட்டயே ஒப்படைச்சிட்டான். அது என்னதுப்பா, இந்த உலகத்துல மட்டும் அல்லாஹ் எல்லா வசதிகளையும் கொண்டு அலங்கரிச்சு காட்டுறான் அல்லாஹ். என்னது அலங்கரிச்சு காட்டுறதுன்னா அல்லாஹுடைய வேலையே இல்லையே, அது சைத்தானுடைய வேலை. அல்லாஹ் எளிமையா தான் அனைவரையுமே வாழ சொல்றான். இதை நம்மலாம் உணரணும். உலக வசதிகளைனா அலங்கரிச்சு காட்டி எந்த அமல்கள் நன்மைகளும் செய்ய விடாம இருப்பதற்காக தான் அல்லாஹ்விடம் சைத்தான் சவால் விட்டுருக்கான். அப்படி என்ன சவால் விட்டுருக்கானா? என் இறைவனே, என்னை நீ வழிகேட்டில் விட்டதால் பூமியில் தீயவற்றையெல்லாம் அலங்கரித்து காட்டுவேன். அவர்களை தேர்வு செய்யப்பட்ட உன் அடியார்களை தவிர அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று. என்னப்பா சொல்ற? அப்படியா? அப்ப சைத்தான்ட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதா நம்ம மன்னரை வீட்டை ஒளியாக்குறதுக்கு? ஏன் முடியாது? சைத்தான் தான் தெளிவா சொல்லியிருக்கானே, உன் அடியார்களை தவிர அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று. அப்படியா? அப்ப அல்லாஹ்வுடைய அடியார்களா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதை சொல்லுப்பா சீக்கிரம். ஆசைகளைனா தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிக நினைவு கூறுங்க. என்னப்பா இப்படி சொல்ற நீ? ஆமா, மரணத்தை நினைச்சாதானே செயல்கள் அனைத்துமே நன்மையாகவும், அமல்களும் செய்வோம், நன்மைகளும் செய்வோம், இறை வேதத்தையே கையில் எடுப்போம். அதை விளங்கி நம்மளும் அதன்படி நடப்போம். தன் கணவருக்கு நன்மையை மட்டும் எடுத்து சொல்வோம். ஒவ்வொருவரும் நன்மையின் பக்கம் முந்தி கொள்ள முடியும். அப்ப இறைவேதத்தை பின்பற்றினால்தான் நல்ல முடிவு கிடைக்கும்.
கண்டிப்பா. இங்க நம்மட்ட காசு பணம் இருக்குன்னு நம்ம வாழ்ந்தோம்னா, அங்கே அவனே எஜமான். நம்ம வச்ச சட்டம்னா அவன்கிட்ட செல்லுமா? அங்கே இறை அச்சத்திற்கு தான் நல்ல முடிவு உண்டு என்பதை நம்மலாம் உணரணும்.